ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ள முக்கியமான கிரக பயிற்சிகளானது நடக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய மீன ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தலையெழுத்து என்ன மாதிரியெல்லாம் மாறுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே என்ன கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னா சுக்கிரன் தாங்க மாற போகிறாரு. சுக்கிரன் தான் வந்து இருமுறை டிசம்பர் மாதம் பயிற்சி ஆக போகிறாரு. டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் இருமுறை பயிற்சி ஆக போகிறாரு. இதனால் பல ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் ஆனது சுக்கிரனால் அடிக்க போகுது. அதில் மீன ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் எந்த அளவுக்கு அடிக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜாக்பாட் அடிக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செல்வம், ஆடம்பரம், திருமணம், சுகம் உள்ளிட்டவை வழங்கக்கூடியவராக சுக்கிர பகவான் இருக்கிறாரு. இவர் டிசம்பர் மாதத்தில் மகர ராசிலையும் கும்ப ராசிலையும் பயிற்சி ஆகிறாரு. இதனால் 2025 ஜனவரி வரை சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு பல விதத்தில் அற்புதமான பலன்களை கிடைக்க செய்வார் சுக்கிரன். அதுலேயும் நவக்கிரகங்களில் செல்வம், வசதி வாய்ப்பு, ஆடம்பரம், திருமண சுகம் உள்ளிட்டவை அள்ளித்தரக்கூடியதில் சுக்கிர பகவான் தான் முதன்மையாக வகிக்கிறாரு. இப்பேற்பட்ட சுக்கிர பகவான் வந்து டிசம்பர் மாதத்தில் ஸ்டார்டிங்கில் 2ஆம் தேதியில் மகர ராசிக்கும் எண்டிங்கில் 28ஆம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக டிசம்பர் மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு சுக்கிரனால் பல வாய்ப்புகள் தேடி வரும். மங்கள நிகழ்வுகள் கூட நடக்கும். தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்தை அவரே கொடுப்பாரு. அதிர்ஷ்டமும் வந்து பெற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படிங்கிறத உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொது பலனை நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் உங்களுடைய காதல் விஷயத்தில் புரிதலானது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த யோகம் அமைஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக அதற்கான முயற்சியில் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். அப்புறம் தாயுடன் உங்கள் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீரும் சிறப்புமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை அல்லது வியாபாரம் மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால் அரசாங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. இது உங்களுக்கு வருமானத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உயர செய்யும். அதை விட தாயோடைய நல்ல ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆதரவு கிடைக்கிறத யூஸ் பண்ணி அதற்கேற்ப செயல்பட வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரோட நேரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செலவிட வாய்ப்பு வந்து கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி செலவிட்டிங்கன்னா குடும்பங்களுக்குடையே உங்களுக்கும் இடையே நட்பு உருவாகும். அதனால் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்குங்க. அப்புறம் காதலரோடு உறவில் இணக்கமான சூழல் இருக்கும்போது அதை திருமணத்துக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. அப்புறம் பயணம்லாம் சின்ன சின்னது செல்லும்போது நீங்கள் உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக்குங்க. நிறைய பயணங்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா பயணங்களையும் முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்திக்குங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு பொது பலனாக இந்த சுக்கிர பயிற்சியில் இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொது பலன்களை இப்போ நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குங்கிறத மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. மீன ராசி ஃபஸ்ட்டு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் இந்த மாதம் முழுக்க என்ன நடக்கும்னா, ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும். கேட்ட இடத்திற்கு உங்களுக்கு மாறுதல் கிடைக்கும். மகான்களுடைய சந்திப்பு உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய பிள்ளைகளோடு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்ல சம்பந்தம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும். உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அதிசயமானது நடக்கும். இது மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நடக்கும். நெக்ஸ்ட்டு உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மாதம் முழுக்க தொழிலாளர்களாக இருக்கிறவங்களுக்கு ஓய்வில்லாமல் உழைப்பதற்கு சூழ்நிலை நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானம் வரும். அதனால் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைச்சாலும் முயற்சி செய்துக்கிட்டே இருங்க. தொழில் அதிபர்கள் கூட நினைத்தபடி உற்பத்தியானது கூடும். அதை கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வரும்.
லாபங்களும் நிறைய பெருகும். வியாபாரிகள் கூட நல்ல லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பழைய பாக்கிகளானது வசூலாகும். உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். ஸோ உறவுகள் நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது உடல்நிலையில் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இது உத்திராடதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மீனராசி நேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சினால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய்கள் நீங்கும். அதாவது நீண்ட நாள் நோய்கள்லாம் இருந்ததுன்னா அது மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும். அப்புறம் அரசு பணியில் உள்ளவர்கள் உங்களுக்கு உடன் பணிபுரிகளோடு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மேல அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. மனமாகாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் சேரும். ஆக மொத்தத்தில் ரேவதியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ மீன ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக உங்களுக்கு சுக்கிர தோஷம் ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிப்பதற்கு பரிகாரம் ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு பண்ணுங்கள். மெயினாக குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வரணும். இதை செய்திங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் அமைதி ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. இப்போ தான் சுக்கிர தோஷனா என்னங்கிறத சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சுக்கிர பயிற்சியில் சுக்கிர தோஷம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சுக்கிர தோஷம் என்றால் என்ன, அதற்கு எளிய பரிகாரம் என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்க. அதை தெரிஞ்சு அதை கண்டிப்பாக பண்ண வேண்டியது நல்லது. அது என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. கலஸ்தரக்காரகன் என அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் அமைந்துள்ள பொறுத்து தான் அவர் நற்பலனையோ அல்லது அதுவே நமக்கு தோஷமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது சொல்லப்படும். எந்த கிரக அமைப்பில் சுக்கிர தோஷம் ஏற்படும், அதனால் என்ன பிரச்சனை உண்டாகும் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். உங்களுடைய ஜாதக கிரக அமைப்பை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது என்பது தெரிஞ்சுக்க முடியும். அந்த கிரக அமைப்பில் சில கிரக அமைப்பு உங்களுக்கு யோகம் எனவும் சில அமைப்பு உங்களுக்கு தோஷம் எனவும் கூறப்படும். அப்படி சுக்கிர தோஷம் எப்படி ஏற்படுது, அதனால் என்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆக்சுவலி சுக்கிரனுடைய பொது குணம்னு பார்க்கும்போது ஜோதிடத்தின்படி சுக்கிர பகவான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை, மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அழகு, காதல், பொருள், ஆடம்பரம், வசதி போன்ற பல விஷயங்களை தரக்கூடியவராக இருக்கிறாரு. ரிஷபம் மற்றும் துலா ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீன ராசியில் உச்சமும் கன்னி ராசியில் நீச்சமும் அடைகிறாரு. சனி, ராகு, கேது, புதன் ஆகிய கிரகங்களோடு சுக்கிரன் நட்பு கிரகமாகவும் சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுக்கிரனுக்கு பகை கிரகங்களாகவும் இருக்கிறாங்க. சுமார் 23 நாட்கள் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடியவர் சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய அமைப்பை எப்படி தோஷத்தை உண்டாக்கும், அதற்கான எளிய பரிகாரத்தை தெரிஞ்சு பயனடையணும். சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் நிற்கக்கூடிய அமைப்புக்கு சுக்கிர தோஷம் எனப்படும். சுக்கிர பகவான் ராசியில் வலுப்பெற்று நவ அம்சத்தில் நீச்சமடைந்திருப்பது சுக்கிர தோஷத்தை குறிக்கும். இதனால் உங்களுடைய வாழ்வில் ஆடம்பரம் அல்லது பிற்பகுதியில் சுக்கிரன் மோசமான பலனை சுக்கிர பயிற்சியில் தருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாதகத்தில் சுக்கிரன் லக்கணத்திலிருந்து அசுப பார்வை அல்லது செயற்கை அமைப்பு பெற்றிருந்தாலும் சுக்கிர தோஷமானது ஏற்படும். ஸோ அதனால் இதிலிருந்து தப்பிப்பதற்கு சுக்கிரனுக்கு உகந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்திடணும். சுக்கிரனுக்கு உகந்த பரிகாரம் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பரிகாரம் மீன ராசிக்காரங்க நீங்கள் செய்யணும். மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்னு என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் சுக்கிர பகவானுக்கு நெய்விளக்கு ஒன்று ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா சுக்கிரனால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து தப்பிக்க முடியும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மீன ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. அதாவது மீன ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் சுக்கிரனுக்கு நெய் தீபம் ஏற்றுறதுக்கு மறக்காதீங்க. ஸோ இந்த பரிகாரம் செய்து சுக்கிர தோஷத்தை போக்கிக்குங்க. சுக்கிர தோஷம்னா இதுதாங்க. மீன ராசிக்காரங்க ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிர தோஷம்னா என்னங்கிறத ஃபுல்லாக ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு
மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.